குடும்ப உறவுகள், சபை உறவுகள் சீர்பெற முடியுமா? விவாகரத்து சரியா முறையா? நாம் எல்லோருமே எளியாக்கலா? எப்படி? வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால விசேஷமாய் போதகர் தாஸ், போதகர் சார்ல்ஸ் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நான் நிகழ்ச்சிக்குள்ள நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தில் கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2019 ஆண்டின் 2வது காலாண்டு பாடங்களை படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த காலாண்டில் நான் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் குடும்ப காலங்கள், ஃபேமிலி சீசன்ஸ் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறவர் கிளாடியோ மற்றும் பமேலா கன்செக்ரா என்ற தம்பதி. இவர்கள் இருவரும் மேலை நாடுகளிலே குடும்ப சம்பந்தமான ஊழியங்களை அதிகமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய இந்த பாடங்கள் நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வருஷத்தில் நம்முடைய ஜிசி மூலமாக குடும்பங்களுக்கு மிகவும் கவனம் செலுத்தும்படி அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வருஷத்தினுடைய மிஷனரி புத்தகமாக ஹோப் ஃபார் டுடேஸ் ஃபேமிலிஸ், இன்றைய குடும்பங்களுக்கான நம்பிக்கை என்ற தலைப்பில் தான் அந்த புஸ்தகமும் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இந்த காலாண்டு முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் குடும்பங்களை குறித்து நாம் அதிகமாக கவனம் செலுத்தும்படி நாம் குடும்ப சம்பந்தமான பாடங்களை படிக்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு முதல் பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் வாழ்வின் தாளங்கள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்பதே. அருமையான ஒரு விளக்கம். இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகத்தை பாஸ்ட் நீங்கள் துவக்கி வைங்க. இந்த முதல் பாடமே மிக நேர்த்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னணி இருக்கிறது. அதற்கு காரணம் இல்லாமல் எதுவும் சம்பவிக்கிறது இல்லை என்பதை சாலமோன் மிக அழகாக பிரசங்கி என்கின்ற புத்தகத்திலே அவர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த பிரசங்கி புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் ஒரு அனுபவசாலியாக, வாழ்க்கையில் பல கட்டங்களிலே அடிபட்டவராகவும் அனுபவப்பட்டவராகவும் இதை எழுதியிருக்கிறபடினால் அவர் தன்னை ராஜா என்று சொல்லுகிறதை காட்டிலும் பிரசங்கி என்று தன்னை அழைத்து கொள்ளுகிறதிலே அவர் மேன்மை பாராட்டினார் என்று பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இந்த பிரசங்கி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நட ஒரு காலம் உண்டு, அதை அறுக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களை அவர் சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகவே நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு விதமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதே நேரத்தில் சில காரியங்கள் நம்முடைய தீர்மானத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது, மற்றவைகள் நம்முடைய தீர்மானத்திற்கு வெளியான காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய சித்தத்திற்கு உட்பட்டு நடக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் என்றால், வாழ்க்கையிலே குறிப்பாக இல்லற வாழ்க்கையிலே கணவன், மனைவி, பிள்ளைகள், சபையாராக நாம் சந்தோஷமாக இருக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த முழு காலாண்டு முழுவதுமாக நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் தாஸ், நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே கிரமமாய் நடக்கிறதா அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் மாற்றம் அடைந்து அதில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா? இதில் தேவனுடைய குணம் குறித்து உங்களுடைய பதில் என்ன? பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணுறது, தலைவிதி இப்படித்தான் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. நாம் தலைவிதி என்ற ஒரு காரியத்தை நம்பக்கூடியவர்கள் அல்ல. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டப்படியும் அவருடைய சித்தப்படியும் நடக்கிறது. ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் நாம் படித்தோம் என்றால், ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ளே உலகத்தை படைக்கிறார். ஒவ்வொரு நாள் காரியத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? அவர் உற்று கவனிக்கிறார். எல்லாம் பார்த்துட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆக 1ஆம் அதிகாரத்திலேயே ஆதியாகமத்தில் என்ன படிக்கிறோன்னா, தேவன் ஒவ்வொரு நாளின் காரியங்களையும் கவனிக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. எலன் ஒயிட் அம்மையார் கூட அவங்க எழுதுகிறாங்க,
ஆர்டர் இஸ் ஹெவன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. பரலோகத்தினுடைய முதல் சட்டமே என்ன அப்படின்னா ஒழுங்கு என்பதுதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம். இன்னைக்குடைய மனப்பாடவசம் அதுதான். பிரசங்கி 3:1 பார்த்தோம் அல்லவா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆண்டவர் அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை அவர் நேர்த்தியாக செய்கிறார். அதனால் எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி நடந்து போச்சு, எல்லாம் தலைவிதி, அதனால் இப்படி நடக்குது என்று அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கிரமமாக இயக்கி வருகிறார். நடக்கிற காரியங்களை அவர் அனுமதித்து வருகிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறது இல்லை. இப்போ ஓய்வு நாள் ஆசரிப்பு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி இருக்கிறதா? நிச்சயமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மற்ற நாட்கள் எல்லாம் ஒரு சராசரி நாட்களாக இருக்கிறது, உலகத்தாரோடு கலக்கும் ஒரு நாட்களாக இருக்கிறது. ஆனால் ஓய்வு நாள் என்று வரும்பொழுது அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த நாளை விசேஷப்படுத்தி இருக்கிறார். அதில் குறிப்பாக அந்த நாளை விசேஷமாகவும் மனமகிழ்ச்சியின் நாளாக நாம் எண்ணும் பொழுது அதற்கான ஆயத்தங்களை நாம் ஒரு 6 நாட்களாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம ஓய்வு நாளுக்கான ஆயத்தத்தை எப்போ செய்கிறோம் அப்படின்னா ஆயத்த நாள் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எலன் ஒயிட் கவுன்சில் கொடுக்கும்போது ஆலோசனை கொடுக்கும்பொழுது அதை நாம் என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையே அடுத்த ஓய்வு நாளுக்குரிய ஆயத்தங்கள் துவங்கி விடுகிறது என்று பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இப்போ நாம ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஓய்வு நாளில் நம்ம பிரயாணம் பண்ணலாமா? நம்முடைய சொந்த காரியத்திற்காக நாம் பிரயாணப்படக்கூடாது. சபைகளுக்குரிய ஆலோசனை என்கின்ற புத்தகத்தில் 267வது பக்கத்தில் எலன் ஒயிட் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஒருவேளை ஊழியத்து நிமித்தமாக பிரயாணங்கள் இருக்குமே என்றால் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அதற்குரிய அந்த டிக்கெட் முன்பதிவை நாம் முன்னமே செய்து வைத்து கொள்ளுகிறது நல்லது. ஓய்வு நாளிலே பணம் கட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமான காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரியாக நம்ம போகும்பொழுது நிச்சயமாகவே நம்ம பிரசங்கிக்கும் பொழுதும் சரி, மற்றவர்களுக்கு வேத பாடம் கற்றுக் கொடுக்கும் பொழுதும் சரி, நமக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பேசும்போது பாஸ்டர் தாஸ் நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய வாழ்வில் ஏற்படும் பலதரப்பட்ட காலங்கள் என்னென்ன, அவை குடும்ப வாழ்வுடன் எப்படி சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளன? பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே முதல் 4-5 வசனங்களை படித்தோம் என்றால் அங்கே சாலமோன் பல காரியங்களை, காலங்களை அங்கே சுட்டி காட்டுகிறார். பிரசங்கி 3:2 பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிறப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அப்புறம் அந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு அந்த பிள்ளை பால் குடி மறப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். இன்னும் வேதாமத்தில் படித்தால் சிம்சோனுடைய அம்மா அப்பாட்ட சொன்னார், மனோவா மனைவிட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அதே போல் ஆண்டவர் அன்னாள்கிட்டையும் சொன்னார், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். பிள்ளைக்கு பால் குடி மறக்கக்கூடிய காலம் ஒன்று வந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். திருமணம் ஆவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படித்தோன்னா, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அப்போ இளவயது என்பது திருமணத்துக்குரிய காலம் என்று பைபிள் சொல்லுது. மரிக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு பைபிள் வாசிக்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டம் மனிதனுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் சார்ல்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் சூழ்நிலையாக காலங்கள் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்போ காலங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதன் இல்லை ஒரு தனி குடும்பம் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நிச்சயமாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது உன்னில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்பது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலருடைய ஊழியத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பெயர் வாங்கினாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் வியாதியஸ்தரை தொட்ட பொழுது சுகம் கிடைத்தது, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே அப்போஸ்தலருடைய ஊழியம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது.
இந்த அனுபவம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் யூதர்களை குறித்து சொல்லும்பொழுது யோவான் 4:22 சொல்லும்போது யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லுகிறார். அப்போது நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லும்பொழுது மற்றவர்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிறதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகள் அமையும் பொழுதும், நம்முடைய பேச்சு சம்பாஷணைகள் செய்யும் காரியங்கள் அமையும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கொண்டு மற்றவர்களை இந்த ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்துகிறார். இவ்விதமாக நாம் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாபேல் ஒரு குழப்பம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் ஒரு சுயநலமான வாழ்க்கை. ஆனால் அந்த சுயநலமான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக ஆபிரகாமை அழைத்த அந்த ஒரு கான்ட்ராஸ்டை நம்ம ஜெனிசிஸ் 11க்கும் 12க்குமே நம்ம பார்க்க முடியும். இதை நாம் வெளிப்படுத்தி வாழும் பொழுது நிச்சயமாகவே விசுவாசத்தின் பிள்ளைகளாக ஆபிரகாமை பயன்படுத்தினது போல ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். அருமை அருமை. தொடர்ந்து பாடங்களை படிக்கும் பொழுது யோபுவுக்கு பாடம் நகர்கிறது. யோபுவுக்கு நேரிட்டது என்ன, அவரது அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் போதிக்கும் பாடம் என்னென்ன? யோபுவின் கதை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். முதல் 2 அதிகாரங்களில் அவர் பட்ட பாடுகள், அவருக்கு உண்டான இழப்புகள் எல்லாவற்றையும் நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஒரு பக்திமானுக்கு எவ்வளோ பாதிப்புகளா என்ற கேள்வி நமக்கு வரலாம். அவரால் கிரகிக்க முடியாத, ஏன் நம்மால் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பெரும் இழப்புகளை, 6 விதமான இழப்புகளை அவர் சந்திக்கிறார். முதலாவது, அவருடைய சொத்து எல்லாம் போய்விட்டது. இரண்டாவது, அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் போய்விடுகிறார்கள். அதாவது அவருடைய ஜீவன் பறிபோகிறது, கொள்ளையடிக்கப்பட்டு போகப்படுகிறார்கள். மூணாவது பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் ஒரே நாள் என்ன செஞ்சிடறாங்க, இறந்து விடுகிறார்கள். அவருடைய சுகம் போய்விடுகிறது, உடம்பெல்லாம் பருக்கள் புண்கள். அடுத்தபடியாக பார்த்தால் அவருடைய மனைவி, அவரும் கணவனை கைவிட்டு விட்டு நீர் ஆண்டவரை தூஷியும் என்று சொல்லி அவளும் என்ன செஞ்சிடறான், வீட்டை விட்டு போய்விடுகிறாள். கடைசியாக பார்த்தால் பார்க்க வந்த நண்பர்கள் கூட ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக இன்னும் வேதனையை தான் கொடுத்தாங்க. நண்பர்களுடைய ஆறுதலையும் இழந்து போனார். இப்படி 6 பெரும் இழப்புகள் யோபுக்கு உண்டாயிற்று. இது போன்ற இழப்புகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில், எல்லாம் மொத்தமாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒவ்வொன்றாக அல்லது ஏதாவது ஒன்றாக நம்முடைய குடும்பங்களில் யாருக்காவது ஏற்படலாம் என்பது தான் யோபுவினுடைய வாழ்க்கையிலேருந்து படிக்கக்கூடிய ஒரு பாடம். பாஸ்டர் சார்ல்ஸ், ஒரு ப்ராக்டிக்கலான கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும், அதில் உங்கள் விசுவாசம் எப்படி உங்களை காப்பாற்றினது? எதிர்பாராத சூழ்நிலைகள் என்று சொல்லும்பொழுது நம்ம சில நேரங்களில் ஊழியத்தில் அதிகமாக நம்புகிறவர்கள் உண்டு. நம்பிக்கையாக சில காரியங்களை அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடாத இடங்களிலே அதை சொல்லிவிடும் பொழுது அல்லது அதை வேறு விதமாய் சொல்லும் பொழுது அது நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஊழியத்தில் ஏற்படுகிறதை நாம் பார்க்குறோம். யோசேப்பை போல தான். யோசேப்பு நன்மைக்காக நின்ற பொழுது யோசேப்பை தவறாக புரிந்து கொண்டு பொறாமைப்பட்டு அவிதமாக செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு ஊழியங்களிலே ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். என்ன அப்படின்னா, அதனுடைய முடிவு நன்மையாக இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை இரட்சண்யமாய் முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவ இரட்சண்யம் செய்யும்படியாய் செய்தார் என்று. அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக கசப்பான அனுபவங்கள் முடியும் பொழுது அது மெய்யாகவே இனிமையாக இருந்திருக்கிறது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசத்தோடு பொறுமை அங்கு அவசியமாக இருக்கிறது. அவருக்கு நடந்ததை அவர் மன்னிச்சு மறந்துட்டார், அதனால் அதை பாலிஷாக சொல்லிட்டாரு. அது விசுவாசனுடைய ஒரு முதிர்ச்சி. அடுத்த கேள்விக்குள்ள நம்ம கடந்து போவோம். நம்ம இப்போ தர்சு பட்டணத்தின் சவுலுக்கு ஏற்பட்ட பெரிய மாற்றம் என்ன, எப்படி நடந்தது? இந்த சவுலினுடைய சம்பவத்தை அப்போஸ்தலர் 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம். இந்த சவுல் யூத அதிகாரிகளிடத்தில் கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்த வேண்டும், வதைக்க வேண்டும், சித்திரவதைப்படுத்தணும், சபைகளை பாழாக்கணும்னு சொல்லிட்டு யூத அதிகாரிகளின் அதிகாரம் பெற்று அவர் போயிட்டுருக்கிறார். இப்படி போய் கொண்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னா, கிறிஸ்துவானவர் அவரை சந்திக்கிறார். அவரை சந்தித்து அந்த கொலைபாதகனை, தேவ பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும்னு நினச்சவனை கடைசியில் ஆண்டவர் எப்படி மாற்றுறாருன்னா ஆத்ம ரட்சகனாக அவர் மாற்றினார். ஒரே ஒரு கடிதத்தை வாங்கிட்டு போய் சபைகளை துன்பப்படுத்த போனார். அவரை வச்சு ஆண்டவர் 14 கடிதங்களை சபைகளுக்கு என்று எழுத வைத்தார். பார்த்தோன்னா ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் 14 கடிதங்களை பவுல் தான் எழுதுகிறார். சபைகளை அவன் பாழாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் 3-4 வசனங்கள் படித்தால் அங்கே வாசிக்கலாம்.
சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தவனை சபைகளை பக்குவப்படுத்தக்கூடியவனாக பரலோகம் என்ன செய்தது? மாற்றியது. ஆகவே தர்சுப்பட்டணத்து நாயுடைய சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் என்ன அப்படின்னா, பரலோகத்திற்கு நேராக அவன் மனம் திரும்பியது. இன்னும் அநேகர் ஆண்டோட்டு வழிநடத்தக்கூடிய ஒரு ஜீவரட்சணை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாகவும் கர்த்தர் பவுலை மாற்றினார். இதில் நமக்கு தெளிவாக சொல்ல முடியும் என்னன்னா, இதில் தலைவிதின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகமே இடைப்பட்டு அவனுடைய விதியை மாற்றி எழுதுகிறது. அதனால் we don't believe in தலைவிதி, we always believe in ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரோ அவருடைய சித்தம்படி நடக்கும்னு சொல்லி நம்ம காட்ஸ் ப்ராவிடன்ஸை நம்புகிறோம். கண்டிப்பாக நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்னாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்னாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுடைய தருணம் இது. மாற்றங்களை சந்திக்கும் ஒரு கிறிஸ்தவனின் அனுபவத்துக்கு பொருத்தமான 2 வாக்குத்தத்தங்கள் என்னென்ன, வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டில் தான் இந்த 2 வாக்குத்தத்தங்களை பவுல் சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறார். ஆங்கிலத்தில் அது 6வது வசனம். உங்களில் நற்கிரியைகளை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை உங்களில் நடத்துவார் என்று சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் எந்த நற்கிரியைகள் செய்தாலும் அது கிறிஸ்துவின் பலத்தினால் மாத்திரமே ஆகும். சீஷர்களுக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அப்போது கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது. அந்த பலனை நாம் பெற்றவர்களாக அநேகருக்கு சாட்சியாக ஜீவிக்கும் ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதான வல்லமையை கொடுக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று, நீங்கள் 2வது வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனம், ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அந்த வசனம் உறுதி செய்கிறது. ஏன் அப்படின்னா, மாம்ச சிந்தையிலிருந்து அவனை விடுவித்து ஆவிக்குரிய சிந்தையை கொடுத்து ஆண்டவர் அவனை மேன்மையான ஜீவ பாதையிலே நடத்துகிறதற்கு ஏதுவான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், இதோ இந்த பாவ சரீரத்தில் நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லும் பொழுது, இதோ ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அதனால் மெய்யாகவே கிறிஸ்துவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. கிறிஸ்து அந்த வல்லமையை அவர் ஊற்றுகிறார். இந்த வல்லமையை பெற்றவர்களாய் இந்த ஊழியத்தை நிச்சயமாய் நிறைவேற்ற 2 வாக்குத்தத்தங்கள் நமக்குண்டு. ஃபஸ்ட்டு தொடர்ந்து பாடத்தில் நம்ம கடந்து போகும்பொழுது, மற்றவர்களோடு கலந்து உறவாடுவதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களுக்கு எவ்வளவுக்கு நம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வேதாகமம் பல இடங்களிலே, குறிப்பாக பவுலின் நிருபங்களிலே நிறைய நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட வாசிக்கும் பொழுது மத்தேயு 27, 41, 42 வசனங்களை வாசிக்கிறோம். மற்றவர்கள் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப ஏளனமாக பேசுனாங்க. ஆனால் அது உண்மைதான். மற்றவர்கள் ரட்சித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காகவே என்ன செய்தார்? அவர் வாழ்ந்தார். இதை பவுல் பல இடங்கள் அழகாக சொல்கிறாரு. ரோமர் 15:7 படிக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்கள் அப்படின்னாலே அவங்கள முதல்ல ஏற்றுக்கணும். அதுபோல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 32 வசனங்களில், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மற்றவங்க ஒருவேளை தவறிட்டாங்களா, ஒருவேளை சபையில் உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்கள தாங்கணும், அவங்கள மன்னிக்கணும் என்பதை நாம் தெளிவாக பைபிளில் பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் திடப்படுத்தி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போது ஒருத்தர் இன்னொருத்தரை என்கரேஜ் பண்ணணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் அது மிக மிக முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே யாக்கோபு சொல்கிறாரு, ஒருவர் குற்றத்தை ஒருவருக்கு அறிக்கையிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணுமா? அதை அறிக்கையிடணும். ஒருவருக்கொருவர் இருக்கிற குற்றங்களை மன்னிக்கணும். குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பண்பு இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இன்னொருத்தவங்களோட நல்லா பழகலாம், குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களோடு நன்றாக பழகலாம், அந்த உறவு இனிமையாக இருக்கும். அருமையான ஒரு விளக்கம் பாஸ்டர். அந்த கேள்விக்கு தொடர்ச்சியாக மற்றவர்களோடு கலந்து உறவாடுவதின் முக்கியத்துவம் குறித்து இயேசு என்ன கூறுகிறார்? நிச்சயமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகோதர சிநேகம் வளர வேண்டும் என்பது கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு மேன்மையாக இருக்கிறது. நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை உலகம்
அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அன்பு என்பது நம்மை ஒற்றுமையாக வைக்கும். இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்படுகிறது. சீஷர்கள் முந்தி ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது ரோமர் 5:5 பவுல் அழகாக சொல்கிறார். ஏன்னா பவுல் ஒரு பரிசேயன், வைராக்கியமாக இருந்தார், ஆனால் அநேகரை பகைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே ஊழியத்தை வல்லமையாக செய்தார். ஏன் அப்படின்னா மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அந்த அன்பு நிறைந்தவராக சீஷர்களுடைய பாதங்களை கழுவினது முதல் அவருடைய மரணம் மட்டுமாக அவருடைய அன்பை வார்த்தையிலும் செய்கையிலும் வெளிப்படுத்தினார். சீஷர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள். நாமும் அவ்விதமாக இருப்போம் என்றால் உலகத்தார் கிறிஸ்துவண்டை வருகிறதற்கு ஏதுவாக இருக்கும். பாஸ்டர் தாஸ், சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுது அடைந்த மாற்றத்தை பொதுமக்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? இதை எப்படி சொல்லலாம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு நியாய சங்கத்திலே விசாரிக்க கொண்டு போகப்படுகிறான். அப்படி போகும் பொழுது பேதுரு யோவான் பின்னாடியே போகிறாங்க. அப்போ பேதுருவை பார்த்து அங்கே இருக்கிற சிலர் கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு மத்திய 26:73 வாசிக்கிறோம். அப்போது பேதுரு பேசுகிற விதமே இவர் யாருடைய ஆள் என்பதை காண்பித்தது. இதை நம்ம அப்போஸ்தலர் 4:13 படித்தோம் என்று சொன்னால் அங்கேயும் அழகாக வாசிக்கிறோம். யோவானும் பேதுரும் திரும்ப அதே டீம் தான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர்கள் அந்த சப்பானியை சுகமாக்கினாங்க. அந்த சமயத்தில் இந்த யோவானையும் பேதுரும் கூட்டு விசாரிக்கிறாங்க. வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 4:13 சொல்லுது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள், அதாவது அவங்க படிப்பறிவும் கிடையாது, அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஐக்கியவும் கிடையாது. அப்போது அப்படி அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவங்க ஜீசஸ் கூட இருந்தவங்க, இவங்ககிட்ட எவ்வளோ தைரியம், எவ்வளோ மாற்றம், இவங்க பேச்சில் ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் இருக்கிறது என்றால் அடிப்படை காரணம் என்ன? அவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள். இதே மாற்றம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் காணப்படணும். இந்த மாற்றம் எப்போ வரும்? நம்ம பேச்சில் எப்போ மாற்றம் வரும்? நம்முடைய செயல்பாடுகளில் எப்போ மாற்றம் வரும் அப்படின்னா, ஜனங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டுமென்றால் குடும்பத்தில் இருக்க நம்ம எல்லாரும் இயேசுவோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், சீஷர்களை அழைத்த பொழுது கூட மார்க் 3:13 மற்றும் 14 படித்தால் ஏன் அவர்களை அழைத்தார்? அதில் முதல் 3 காரணங்கள் போட்டிருக்கோம். சீஷர்களை அழைத்த நோக்கம், அதில் முதல் நோக்கம் என்னன்னா, அவர்கள் தம்முடனே கூட இருக்கவும். அதுக்கு தான் ஆண்டவர் சீஷரை அழைச்சார், நம்மையும் அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துவோடு இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் சிறக்கும். நம்முடைய குடும்பங்களுக்காக நேர்களுக்காக ஜெபிப்போமா? பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மகத்துவமுள்ள எங்கள் ஆண்டவரே, விசேஷமாக இதோ எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிலும் இந்த ப்ரோக்ராமை தொடர்ச்சியாக பார்க்கும் நேயர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ராஜா. எங்களுடைய குடும்பங்களிலே ஒற்றுமையும் சமாதானத்தின் நீர் கட்டளையிடும். நீர் சமாதானத்திற்கு காரணராக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை பலப்படுத்தும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.